வணக்கம். நான் உங்கள் மாதவரம் சித்ரா. பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள், பெண்களுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள், இந்த விஷயத்த பத்தி நிறைய பேசியாச்சு. ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இதெல்லாம் நடக்கும்போது இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு, காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு ஓடி வந்து கதறி கதறி விம்மி விம்மி அழுத நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சரமாரியா மக்கள் கேள்வி எழுப்பும் போது ஒரு பொது வெளியில ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த பிரஸ் மீட்ல சொல்றாங்க, 2021 422 பாலியல் வன்கொடுமைகள் கேஸ் பதிவாச்சான். ஆனா இப்போ 2025 வெறும் 401, அதாவது வெறும் 401 கேஸ் தான் பதிவாயிருக்கான். இதனால் தாங்கள் சொல்ல வருவது என்ன அப்படின்னு கேட்கும் போது, இந்த 5 வருஷத்துல 20 கேஸ் தான் குறைச்சிருக்காங்களாம். இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இத சொல்றீங்களே, இத சொல்ற நீங்க முட்டாளா இல்ல நாங்க முட்டாளா? இதுல என்ன கவுண்ட் நீங்க அதிகமா காமிச்சிட்டீங்க, கம்மியா காமிச்சிட்டீங்கன்னு எங்களுக்கு புரியல. பெண்கள் பாதுகாப்பான விஷயம்னு நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு டேட்டாவை வெளியில சொல்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது ஒரு நாட்டுக்கு முக்கியமான ஒன்னா இங்க இருக்கு. மக்கள் உங்க ஆட்சியில என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல உங்க ஆட்சிய ஓரம் கட்டிட்டு எந்த ஆட்சி வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம். ஏன்னா ஒரு மாற்றத்துக்கான கட்சியா தமிழக வெற்றி கழகத்தை தான் பாக்குறாங்க. அந்த மாற்றத்தை கண்டிப்பா மக்கள் கொண்டு வருவாங்கன்னு நம்பலாம். நன்றி.